ஹாய். இந்த முடக்கத்தான் செடிக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஐடியா பண்ணி இதை ரவுண்டாக அதை சுற்றி ஒரு பெரிய ரவுண்டாக கொத்தி எடுத்துக்கிட்டேன். நம்ம கார்டன் டூல்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த கார்டன் டூல்ஸில் உள்ள இந்த இதால் வச்சு சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு கொத்தி விட்டுட்டு அந்த வலை மாதிரி ஒன்று இருக்கும், அது கொல்லைப்பக்கம் அடைச்சி வச்சுருந்தோம். சரி, அதை எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வச்சா எவ்வளோ சுத்தலை வருமோ அந்த அளவுக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டு இதுதான் இந்த வலை தான். இது ஊரில் மாடிப்படி கைப்பிடி சவத்துக்கு மேலே கிட்டலாம் இபி லைன் போகுதுன்னு சொல்லிட்டு கைப்பிடி மாடிப்படி மாடியே கைப்பிடி சவத்துக்கு மேலே இந்த மாதிரி வலை நெட்டு மாதிரி அடிச்சிட்ருக்காங்க ஃபுல்லாகவுமே. மயில் இல்லாமல் வரும், எதுவும் காயெல்லாம் வைக்க முடியாது, அது மாதிரி இது மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அதில் பாக்கி இருந்ததை சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதை என்ன பண்ணலான்னு அதை கொல்லைப்பக்கம் அடைச்சி வச்சுருந்தாங்களே, அதில் பாதியை நான் எடுத்துகிட்டு வந்து சரி இது மாதிரி செஞ்சு பார்ப்போம். ஒரு வளைய மாதிரி ரெடி பண்ணி அதை வளைச்சி ஒரு 4 இடத்துல ஒரு சின்னதாக அப்படியே ஒயர் நறுக்கி கட் பண்ணி அதை கட்டி விட்டுட்டா பார்த்தா அது ஒரு கூண்டு மாதிரி வந்துடுச்சு. சரி, இதை தூக்கி இது முடக்கத்தான் செடி படர்றதுக்கு இது மாதிரி வச்சு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அதில் வச்சா நிற்கிது. நான் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன், அந்த சுற்றி ரவுண்டு மாதிரி ஆழம் அதிலே வச்சுருக்கேன். இது நிற்கிது. வச்சுட்டு அதை கொடி நல்லாவே நீட்டாக வந்திருக்கு, அதை எடுத்து விட்ருக்கேன். எப்படி படருதுன்னு பார்ப்போம். அப்புறம் கீழே கொஞ்சம் நவுந்து இருந்துச்சு, அதையும் சரி பண்ணி ரவுண்டாக வச்சுட்டு இது மாதிரி வச்சுருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எப்படி படருதுன்னு பார்ப்போம். இருக்கிறத வச்சு ரெடி பண்ணியிருக்கோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.